Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Oranges are not the only fruit written by Jeanette Winterson. This is a prescribed syllabus for second PG 410 writings of the marginalized. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. ஸோ ஜேனட் விண்டர்சன் இவங்க தான் ஆத்தர். ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். த ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட் அப்படிங்கிறது அவங்களோட டெபியூ நாவல், அதாவது ஃபர்ஸ்ட் நாவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஷி வாஸ் born on 27th August 1959 in Manchester, England. She was adopted and raised in a strict Pentecostal household. Pentecostal அப்படின்னு சொன்னா it is a division, subdivision in Christianity. கிறிஸ்டியானிட்டி ரிலிஜன்ல ஒரு சப் டிவிஷன் தான் பெண்டகோஸ்டல்ஸ். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா அந்த ரிலிஜன் அந்த இதெல்லாம் ரொம்ப ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த கோட்பாடுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு குரூப் தான் பெண்டகோஸ். ஓகே, ஸோ அந்த ஹவுஸ் ஹோல்டை சேர்ந்த ஒருத்தவங்க தான் இவங்க நம்ம ஆத்தரை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸை தான் அவங்க தன்னோட இந்த கதையிலையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலாக பார்க்குறோம். அப்புறம் அஸ் ஐ செட் யூ, இது வந்து ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ல ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு டீப் டிஸ்கஷன் நம்ம ஏர்லியராகவே நம்ம பண்ணியிருப்போம் அபவுட் இந்த டாபிக்ஸ் இன் ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கீ வேர்ட்ஸ் இன் மார்ஜினலைசேஷன். அதுல ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவேர்னஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். குவேர்னஸ்னா கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்கன்னு பார்த்துருப்போம். அதாவது வித்தியாசமான சொசைட்டில ரொம்பவே மார்ஜினலைஸ்டா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடித்தட்டு மக்கள் இல்லைன்னா ஒரு ஒரு சொசைட்டியை விட்டு ஒதுக்கப்பட்டவர்ல மார்ஜினலைஸ்ட், வி கால் தெம் அஸ் மார்ஜினலைஸ்ட். இங்க வந்து ஜேனட் விண்டர்சன், she is not a marginalized, she does not belong to a marginalized community. அவங்களுக்கு கம்யூனிட்டி ஒன்றும் மார்ஜினலைஸ்ட் கிடையாது, பட் அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்கள மார்ஜினலைஸ்டா காட்டுது. அதனாலதான் இந்த புக் வந்து இட் கெட்ஸ் இன் டு மார்ஜினலைஸ்ட் லிட்ரேச்சர். இவங்க யார் அப்படின்னா ஷீஸ் அ குவேர், ஷீஸ் அ லெஸ்பியன். நான் சொல்லணும்னா ஷீஸ் அ லெஸ்பியன். நம்ம ஆத்தரே ஒரு லெஸ்பியன் தான். ஐ ஹோப் யூ நோ த மீனிங் ஆஃப் த டேர்ம் லெஸ்பியன். ஸோ இன்னைக்கெல்லாம் அது அதிகமாக பேசப்படுற ஒரு டேர்மா இருக்கு. விமன் மேலேயே விமனுக்கு அட்ராக்ஷன் வரப்போ தே ஆர் கால்ட் அஸ் லெஸ்பியன்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு மேல் மேல இன்னொரு மேலுக்கு அட்ராக்ஷன் வந்தா அதை கே அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி விமன் மேல இன்னொரு விமனுக்கு வர அட்ராக்ஷன் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இவங்களை பத்தி பேசுறதும் மார்ஜினலைஸ் லிட்ரேச்சரா வந்துருச்சு இன்னைக்கு. ரைட், இந்த பாயிண்ட் தான் we would have discussed in a theory called queerness. queernessன்ற தியரியில இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, லெஸ்பியன்ஸ், கேஸ், அப்புறம் வேற யாரெல்லாம் அந்த இதுக்குள்ள லிஸ்ட்குள்ள வருவாங்கன்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நல்லாவே புரியும். ரைட், விச் ரிஃப்ளெக்ட்ஸ் அ ஜேர்னி ஆர் செல்ஃப் டிஸ்கவரி அஸ் அ லெஸ்பியன் இன் அ ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த நாவல் டெபியூ நாவலா இருக்குது. இந்த நாவலே ஷி கெயின் ப்ராமினன்ஸ், ரொம்ப பிரபலம் ஆறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு லெஸ்பியனா தன்னோட எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க எழுதியிருக்காங்க. தட் இஸ் வை திஸ் நாவல் ஹாஸ் பிகம் ஃபேமஸ். Throughout her career, she has written numerous acclaimed works, including The Passion, written on the body, and Why Be Happy When You Could Be Normal. So இதுதான் அவங்களோட other works, earning several awards for her contributions to literature. Okay, நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. Winterson's unique blend of autobiographical elements, fairy tales, and bold narrative style continues to resonate with readers around the world. So அவங்க வந்து தைரியமா அவங்களோட நரேட்டிவ்னஸ், நிறைய விஷயம் ஓப்பனா பேசுறாங்க, எல்லாரும் தயங்குற விஷயத்த பேசுறாங்க. அந்த ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸோட ஒரு ஃபிக்ஷனும் கலந்து அவங்க பேசுற அந்த கதைகள், ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இட் ஹஸ் கேப்சர்ட் த ஆடியன்ஸ். ஓகே, அப்படிதான் அந்த ஒர்க்கை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்க்குறோம். அப்புறம் திஸ் இஸ் அபவுட் ஹர், அபவுட் த ஆத்தர். நவ் லெட் அஸ் கெட் இன்டு த நாவல். பிளாட் சம்மரி ஆஃப் த நாவல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன். Oranges Are Not the Only Fruit is a coming-of-age novel by Jeanette Winterson that explores themes of identity, faith, and self-acceptance. So, coming-of-age novel, அதாவது இந்த காலத்துக்கு ஆன ஒரு நாவல் தான், வரும் காலத்துக்கான ஒரு நாவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி நாவல்ஸ் எல்லாம் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முந்தையெல்லாம் முந்தைய இல்லையானா முந்தையும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் they were not accepted by the society. அப்புறம்
they were afraid to call themselves a lesbian or a gay. கேன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதோ லெஸ்பியன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதோ எந்த ஒரு மேலோ ஃபீமேலோ விரும்பல. ஸோ தேவர் அஃப்ரைட். ஏன்னா சொசைட்டி தன்னை ஒதுக்கி வச்சிரும் பயந்துட்டு இருந்தாங்க. பட் டுடே கொஞ்சம் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சட்டங்களே வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் கம்மிங் அப் ஓப்பன்லி. அந்த மாதிரி ஒரு கதையா தான் நம்ம ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட்டை பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷனுக்கு கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான கதைனாலும் இட் இஸ் பிரிஸ்கிரைப்டு சிலபி அப்படிங்கிறதுனால we are discussing with that too. The story follows Janet, a young girl adopted into a strict evangelical family in northern England. ஸோ பாருங்க ஜேனட் பத்தி தான் அந்த கதை. அவங்க தன்னோட நேமே தான் கொடுத்துக்கிறாங்க. a young girl adopted into a strict evangelical family. அவங்க she's an adopted child. எந்த ஃபேமிலியில? ஒரு ஸ்ட்ரிக்ட் evangelical family, அதாவது பென்டகோஸ்டல் ஃபேமிலியில இவங்களை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. in northern England, the north part of England. Raised by her fanatically religious mother, Janet grows up isolated, surrounded by only church teachings and the conviction that she is destined to be a missionary. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா ஷீ இஸ் ஃபேனட்டிக்கலி ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமா இருக்குது, அப்படியும் வெறித்தனமா ஒரு விஷயத்த பின்பற்றுறது தான் வந்து ஃபேனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர் மதர் இஸ் ஃபேனட்டிக்கலி ரிலீஜியஸ். ரொம்பவே அந்த அந்த மதத்தோட அந்த சப்டிவிஷன் பென்டகோஸ்டல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது ரொம்ப தீவிரமா ஃபேனட்டிக் மாதிரி கடைபிடிக்கிறவங்க தான் உங்க மதர், அடாப்டட் மதர். ஓகே, அதனால ஜேனட் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆனா கூட ஷீ இஸ் வெரி மச் ஐசோலேட்டட் இன் தட் ஃபேமிலி. ஏன்னா அங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகமா அவங்க சர்ச் மெம்பர்ஸோட தான் அவங்க அம்மா வந்து ஷீ இஸ் இன் கான்டாக்ட் வித் சர்ச் மெம்பர்ஸ் ஒன்லி. சர்ச் டீச்சிங்ஸ் அதை பத்திய விஷயங்களை மட்டும்தான் பேசுறாங்க. அதனால எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃப்ரீயாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. நேரம் ஸ்ட்ரிக்டா அவங்க பேசுறதெல்லாம் எப்படி ரிலிஜியஸா தான் பேசுறாங்க. அப்புறம் சொல்றப்பயே ஒரு மிஷினரியில ஒரு பார்ட், அவங்கள மிஷினரிக்குள்ள கொண்டு வர்றதுதான் நோக்கம் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள ஒரு ஆளாதான் அவங்க இருக்க போறாங்க அப்படிங்கிறது வளர்றப்பே புரியுது. As she matures, she begins to question her beliefs, especially as she falls in love with other women, leading to tension with the family and church. So this is an introductory part only. இது நம்ம இன்ட்ரோடக்ஷனா தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கொஞ்சம் மெச்சூரா 15 இயர்ஸ்க்கு மேல ஆகுறப்போ அவங்களுக்கு என்ன, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஷுட் நெவர் ஃபால் இன் லவ் வித் அதர் மேன். ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு தப்பா தெரியுது. ஓகே, அதனாலதான் நான் அடாப்டே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபெனட்டிக்கலா ரிலீஜியஸா இருக்க ஒரு மதர் அவங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு ஹர்னா, நீங்க ஆண்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க மாதிரி சித்தரிக்கிறாங்க அவங்க டாட்டர்கிட்ட. ஸோ தோ ஷி ஹாஸ் அன் அடாப்டட் ஃபாதர், அவர் அதிகமா அவரை டாமினண்டா அந்த ஸ்டோரியில வர்றதே இல்லை. ஓகே, அதிகமா மதர் பத்தி தான் பேசுறாங்க. அவர் எப்பாவது வர்றாரு போறாரு ஸ்டோரியில. ஸோ மெச்சூர் ஆக ஆக உங்களுக்கு வந்து அம்மா சொல்லி சொல்லி ஆண்களை கண்டா ஒரு வெறுப்பு, ஒரு பயம் வந்துடுது. ஸோ ஷி இஸ் நேச்சுரலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அதர் விமன் மேலதான் உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கு. She falls in love with other women, leading to tension with the family and church. அவங்க அம்மா எதிர்பார்க்காத விஷயம் இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, காதல் கல்யாணம் பொண்ணு போயிடக்கூடாதுன்னு நினைச்சா இவங்களுக்கு வேற மாதிரி ஒரு இது வருது, அட்ராக்ஷன் இருக்குது. பயங்கர ஒரு ஷாக். not only to her mother but also to the church community. ஏன்னா அவங்க ரொம்ப சர்ச்சோட க்ளோஸ்லி ரிலேட்டட்ன்றதுனால. Ultimately, the novel traces Janet's journey of self-discovery as she seeks to reconcile her identity with the rigid expectations imposed on her. So, ultimately, பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாவல் வந்து எதை சொல்ல வருதுன்னா செல்ஃப் டிஸ்கவரி தான். ஓகே, அவ வந்து தன்னை ஒரு லெஸ்பியனா உணர்றா. ஷி டசன்ட் ஃபீல் அந்த சொசைட்டி வந்து அவளை ஒதுக்கி எல்லாம் வைக்குது. எல்லா ஒரு இதையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் ஷி இஸ் ரெடி டு அக்செப்ட் தட் ஷி இஸ் அ லெஸ்பியன். ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ரீகன்சைல் ஆயிக்கிறாங்க. அவங்க இதுதான் என்னோட ஐடென்டிட்டி, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்கிற மாதிரி ஒரு பெண்ணாதான் ஷி ஹஸ் பீன் போர்ட்ரேட் இன் திஸ் ஸ்டோரி. ஓகே, ஏர்லி சைல்ட்ஹுட். இப்போ நம்ம ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போறோம். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தது ஒரு அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம ஏர்லி சைல்ட்ஹுட். Janet, adopted as a baby, grows up in a small industrial town in northern England during the 1960s. So, she's adopted as a baby. குழந்தையா இருக்கிறப்பவே அவளை அடாப்ட் பண்ணிடுறாங்க. நார்தர்ன் இங்கிலாந்துல 1960sல அவங்க வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. Her adoptive mother, a religious zealot, is deeply dedicated to her church, serving as missionary secretary
and devoting her time to religious activities, often staying up until 4 a.m. until 4 a.m. ஸோ இதுதான் அவங்க அம்மா. அம்மா வந்து ஒரு மிஷனரி செக்ரட்டரியா இருக்காங்க. ரொம்ப ஷீஸ் டிவோட்டட் டு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். நைட் எல்லாம் முழிச்சிருந்து அந்த ரிலிஜியஸ் அந்த சர்மன்ஸ் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஃபாதர் யாரு? ஃபாதர் ஃபேக்டரி ஒர்க்கர். அவரு ஃபேக்டரி ஒர்க்கர். ஹி ரைசஸ் early, leaving Janet to share a room with them. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ஜெயனட் அவங்க அம்மா 3 பேரும் தான் இருக்காங்க. அவர் காலையில கிளம்பி போயிருவாரு. முக்காவாசி ஜெயனட் இஸ் வித் ஹர் மதர். The household revolves around Janet's mother, who sets the rules for her husband and daughter. ஹவுஸ்ஹோல்ட் ஃபுல்லா ஜெயனட் தான், ஜெயனட்டோட மதர் தான் டாமினன்ட் கேரக்டர். அவங்க என்ன சொல்றாங்களோ வீடு வந்து அவங்க சொல்றதுதான் கேட்கும். She spends years working to add a bathroom and creates, sorry, சரி இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஓகே, இதோட போதும். ரைட், ரிலிஜியஸ் அப்பிரிங்கிங். From a young age, Janet's life is steeped in religious practices, with her mother taking charge of her education, focusing on reading and memorizing the Bible. Okay, from a young age itself, Janet பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா her life is steeped in religious practices. அப்போ அவங்க மதர் அப்படி ஃபனாட்டிக்கலா ரிலிஜியஸா இருக்கிறப்போ Janet had no other option but to become very deeply in religious practices. அவளுக்கும் வேற வழி இல்லை. அவளும் அந்த டீப்பா ரிலிஜியஸ் ஆகுறா. சண்டேனாலே பயப்படுவாளாம். மற்ற நாளை விட சண்டேஸ் தான் ரொம்ப பயங்கரமா என்ன பண்ணணும், அவளுக்கு லீவ் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. சண்டே தான் ரொம்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம், சர்ச், மாச பிரேயர் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிடுவாங்க. With a mother taking charge of her education, focusing on reading and memorizing the Bible. So Sundays are especially intense-ன்றாங்க. ஏன்னா பைபிளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். சண்டேஸ் தான், அதனால ரொம்ப இன்டென்ஸா இருக்கும்ன்றாங்க. Her mother begins the day with private prayer and meditation, followed by a Bible quiz for Janet. ஸோ பார்த்தீங்கன்னா சண்டேஸ் ரொம்ப இன்டென்ஸாக போகுமா. சண்டேஸ் மார்னிங் இதில் ஒரு ப்ரைவேட் ப்ரேயரோட ஆரம்பிப்பாங்க, மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் குவிஸ் இருக்குமா, எல்லாம் படித்து குவிஸ் கொஸ்டின்லாம் இடையில இருந்து கேட்பாங்களாம். ஸோ சண்டேஸ்னா அவங்க ரொம்ப பயப்பட்டுருக்காங்க. They listen to missionary reports, which Janet notes for her mother's use in church reports. அம்மாவுக்கு வந்து ஸோ ஷீஸ் அ செக்ரட்டரி இன் மிஷனரி இல்லையா. ஸோ அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவங்க ரேடியோல எல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி வைப்பாங்களாம் நம்ம ஜெயனட். ஓகே, சண்டேஸ் ஆஃபன் இன்க்ளூட் அ லாங் வாக் during which her mother sermonizes on human folly and divine judgment. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயம் பேசுவாங்களாம். எதை பத்தி பேசுவாங்க, அவங்களுக்குள்ள அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான அந்த நார்மலான டயலாக்ஸே எதை பத்தி இருக்கும்னா, மனுஷங்க செய்யற தப்பு என்ன, இப்படி காதல் பயப்பட்டு உண்மை இதை இது இழக்குறாங்க, தே டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அந்த டிவைன் அந்த பவர்க்குள்ள போகணும்னு விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்லி சும்மா சாதாரண டாக்ஸே இட் இஸ் அபவுட் ரிலிஜன் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம ஜெயனட். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் வாஸ் ஜெயனட் ஹேவிங். நெக்ஸ்ட் பேராகிராஃப், மெமரபிள் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அவங்களுக்கான மெமரபிளான விஷயங்கள்னு அடுத்த சைல்ட்ஹுட் டேஸில் அவங்களோட மெமரிஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜெனட் ரீகால் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் அ சைல்ட்ஹுட், இன்க்ளூடிங் ஹர் மதர்ஸ் என்கரேஜ்மெண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ லைஃப் அஸ் அ மிஷனரி. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தையும் மாற்ற போகிறேன், மிஷனரியில் சேர்ந்து நிறைய விஷயம் செய்ய போகிறேன், அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ், ஞாபகம் இருக்கிற விஷயங்களே அதுதான். சின்ன வயசுல இதுதான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. Janet also remembers encounters with various people in town whom her mother disapproves of. அதே மாதிரி ஜேனட்டுக்கு வேற என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, அந்த ஊர்ல நிறைய பேர் அவங்க அம்மா வந்து டிசப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, இவங்கெல்லாம் சரியே இல்லை, இவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்க. அது மாதிரி ஒரு சில இந்த லெஸ்பியன்ஸ் எல்லாம் அவங்க வேற மாதிரி அடையாளப்படுத்த, 2 வித்தியாசமான பேஷன்ஸ் உள்ளவங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களாம். ஓகே, ஸோ நிறைய குழந்தைங்க இருந்தா கூட வந்து இவங்கெல்லாம் சரியில்லாத ஆளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் சம்திங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. தே ஆர் ஹேவிங் மோர் பேபிஸ், வி ஷுட் நாட் ஹேவ், அவங்க கூட எல்லாம் நீ அதிகம் பேசாதன்ற மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் அதிகம் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஜேனட்டோட மதர் டு ஜேனட்.
These memories are punctuated by fairy tales and traditional stories that offer contrast to her strict religious upbringing. At one point, Janet becomes deaf for 3 months due to adenoid problems, but her mother believes it to be a religious experience and does nothing to help. இடையில ஜேனட்க்கு ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா ஒரு 3 months ஏதோ ஏதோ அடினாய்ட் ப்ராப்ளம்ஸ் சம்திங் ஏதோ ஒரு சுரப்பி வேலை செஞ்சதுனாலயோ அதிகம் குறைஞ்சதுனாலயோ கூடுனதுனாலயோ அவங்க டெஃப் ஆயிருக்காங்க. காது கேட்காம இருந்திருக்கு. அப்ப கூட அவங்க அம்மா என்ன தெரியுமா நினைச்சிருக்காங்க, அவ வந்து ரொம்ப பயங்கரமா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே பயபக்தியோட இருக்கா, அதனாலதான் எதுவுமே காதுல வாங்க மாட்டான்ற அளவுக்கு அவங்க வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபனட்டிக் இஸ் ஹர் மதர். ஸோ ஷி டிட் நாட் டூ எனிதிங் டு ஹெல்ப் ஹர்ங்கிறாங்க. அந்த எனக்கு காது செவிடா இருந்தப்ப கூட அந்த அம்மா வந்து ரிலிஜியஸா என்னை கனெக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணலங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜேனட். Okay. Eventually, a church member takes her to the hospital for treatment, where she has surgery without frequent visits from her mother. Okay. Actually, ஒரு சர்ச் மெம்பர் அவங்க கவனிக்கவே இல்லை, அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா நல்ல வேலையா ஒரு சர்ச் மெம்பர் தான் அவளுக்கு காது தான் கேட்கல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நல்லா கேட்டுட்டு இருந்த பொண்ணுக்கு திடீர்னு டெஃப் ஆயிட்டானோன்னு தே ஆர் டேக்கிங் ஹர் டு அ டாக்டர் அண்ட் ஹி ஹஸ் ட்ரீட்டட் வித் சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரி நடந்தப்போ கூட அவங்க வந்து என்னவா இருந்தாங்க, பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் வரலையா, ஷி வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ரிலிஜன் தான் அவங்க மதருக்கு. Transition to school. Okay, school மாறுறாங்க ஜேனட். Janet, unusual childhood, leaves her unprepared for school. While she is bright and talented, her knowledge is limited to religious teachings and her creative projects. Okay, she is a bright and talented student தான். ஆனா நாலேஜ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் லிமிட்டட் டு ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ். அவளோட நாலேஜ் வந்து ரிலிஜன் பத்தி மட்டும்தான் இருக்கும், அதை பத்தியே பேசுவாங்களாம் ஸ்கூல்ல. அதனால நிறைய பேர் பயந்துருப்பாங்க, இப்படின்னா போச்சு நீ வந்து அவ்வளவுதான் டெபிள் உன்னை வந்து பிடிக்கும், இப்படிதான் பேசுவாங்களாம் ஸ்கூலுக்கு போனாலும். அவ when she was put in school, மற்ற குழந்தைங்கலாம் பயந்துக்குவாங்களாம், பயந்துட்டு போய் வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் ஜேனட் பத்தி. ஏன்னா she used to speak only in that way. ஓகே, டெபிள் வந்துடும், சாட்டன் வந்துடும், இந்த மாதிரி தான் பேசுவாங்களாம். இப்படி தப்பு, இதெல்லாம் தப்பு, இதை செஞ்சேன்னா உன்னை வந்து டெபிள் பிடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ஷி ஹேட் நோ எக்ஸ்போஜர். அந்த பிரைட் ஸ்டூடெண்ட் தான், பட் அவளோட அந்த நாலேஜ் எல்லாம் எதை பத்தி இருந்ததுன்னா ஒன்லி அபவுட் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரைட்டிங், ஆர்ட், ஸ்டிச்சரி, இதுல எல்லாம் இருக்காங்க. ஆர் பீன் டிசைர் பை ஹர் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஷி சீம்ஸ் டு பி பிரில்லியன்ட். பட் அவளோட விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்போ இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தியாசமா இருக்காங்க. அவளுக்கு இன்ட்ரெஸ்டான கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணினா கூட அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஷி இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி பிசியர் அப்படின்னு சொல்றப்போ இங்க வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட், வித்தியாசமா இருக்கா அந்த பொண்ணு, ஷி இஸ் நாட் நார்மல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. ஷி ஃபேசஸ் டீசிங் ஃப்ரம் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் when she speaks about hell and damnation. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ while she is speaking with a classmate, she speaks about hell and damnation. அதிகமா நீ நரகத்துக்கு போவ, you will be damned forever, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த குழந்தைங்கலாம் பயந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல they come and report of this girl. Okay, school officials try to address the issue, but her mother sees Janet's actions as righteous and praises her, encouraging Janet to view herself as set apart for her faith. இப்போ ஸ்கூல் அஃபிஷியல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அம்மா கூப்பிட்டு விடுறாங்க, பாருங்க உங்க பொண்ணு இப்படி வித்தியாசமா பண்றான்னா சொல்லித்தரதே அவங்க அம்மா தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, her mother sees Janet's actions as righteous. கரெக்டா பண்றா. She praises her daughter. Okay, encourages Janet to do all this. நீ கரெக்டா தான் பண்ற, நீ இப்படியே பண்ணுன்னு சொல்றாங்க. At school, Janet finds comfort in her church roles, where she preaches, teaches, and takes on various responsibilities, providing her with a sense of belonging. அப்போ ஸ்கூல்ல கூட அவ சர்ச் ரோல்ஸ், அங்க சர்ச் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது வந்தாதான் அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாளாம். சர்ச்சுக்கு போறது, ஸ்கூல்ல இருந்து எதுவும் கூப்பிட்டு போறாங்க, இல்ல சர்ச் ரிலேட்டடான ஏதாவது ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துலதான் அவளுக்கு அந்த பிலாங்கிங்னஸே கிடைக்குமா, நான் இந்த இடத்த சேர்ந்தாள்ன்ற அந்த ஃபீலே வருமா. ஸ்கூல் வந்து அவளுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். சர்ச்னா தான் அவ வந்து ஹோம்லயே ஃபீல் பண்ணுவா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கன்ஃபியூசிங் மெசேஜஸ் அபவுட் செக்ஷுவாலிட்டி, இதெல்லாம் ஏர்லி சைல்ட்ஹுட் டேஸ்ல. அடுத்ததா ஷி இஸ் growing up. Okay, Janet's mother and her church friends frequently make indirect remarks about people's sexual preferences and behaviors. Okay, early on, Janet learns her mother's list of enemies includes sex in its many forms. Okay,
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜெய்னட்டோட மதரா இருக்கட்டும், அவங்க சர்ச் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே எது தப்பு அப்படின்னு சொல்லி டைரக்டாவோ, இன்டைரக்டாவோ அவட்ட சொல்றதுன்னா, ஏன்னா ஷி இஸ் க்ரோயிங் அப். அவ வந்து அந்த வழியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, செக்ஷுவல் அட்ராக்ஷன் வேற எந்த ப்ரிஃபரன்ஸ் ரிலேட்டட் டு செக்ஸ் வந்து அவங்க தே சே இட் இஸ் வெரி வெரி அப்நார்மலா தப்பு தப்பு தப்புன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ her mother disapproves of two local women who live together and run a paper shop, labeling them as having unnatural passions. அப்பதான் அவ ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்கன்னா அந்த விஷயமே அப்பதான் அவ கேள்விப்படுறா. அது முதல் வரைக்கும் மேன் டு உமன் அப்படின்னு தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைச்ச ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மாவே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேப்பர் ஷாப் வந்து 2 விமன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேபி தேவர் லெஸ்பியன்ஸ். அப்போ அவங்க அம்மா அதை என்ன சொல்றாங்க டாட்டர்ட்ட அப்படின்னா, தே ஹாவ் அன்நேச்சுரல் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசமான இயற்கைக்கு மாறான ஒரு பேஷன்ஸ் உள்ளவங்க, ஆசைகள் உள்ளவங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க மதர் வந்து சொல்றாங்க. Janet grows up confused by these views. அப்போ எல்லா இடத்துல ஆண் வந்து ஆணையும் பார்க்கக்கூடாது, பெண்ணோடையும் க்ளோஸா இருக்கக்கூடாது. வாட் இஸ் திஸ்? இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்பெஷலி அஸ் அதர் விமன் இன் லைஃப் கால் தி ஹஸ்பண்ட் ஸ்பீக்ஸ் ஆர் டாக் அபவுட் மேரிங் பீஸ். அது மட்டும் இல்ல, நிறைய விமனையும் ஷி கம்ஸ் அக்ராஸ். ஓகே, எல்லாருமே இந்த மேரேஜ்ல கொஞ்சம் விரக்தி ஆகி அவங்க மதர் ஏஜ் இருக்கிறவங்களா ஹஸ்பண்ட்ஸை வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. பிக்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க, பீஸ்ட்ன்னு கூப்பிடுறாங்க, வித்தியாசமா ஹெல்லிஷ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேரேஜ் பத்தி இவளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. Although marriage is presented as the only way to be with the right man and have children, Janet feels uncomfortable around couples who are openly affectionate. ஆனாலும் என்ன சொல்றாங்க, மேரேஜ் தான் ஒரு பொண்ணுக்கு தேவையான ஒரு விஷயம், ஆனா ரைட் மேனோட நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. When she asks her mother about her fear of men and marriage, her mother dismisses her concerns, saying Janet doesn't need to worry because she is dedicated to serving the Lord. அப்புறம் அவ மதர்கிட்ட போய் கேட்கிறா, அம்மா எனக்கு கல்யாணம்னா பயமா இருக்கு, மென் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அவங்க அம்மா, அதெல்லாம் விடு, அதெல்லாம் நீ கவலையப்படாத, மென் பார்த்து நீ பயந்தா தப்பு இல்ல, நீ வந்து சர்ச்சில் யூஆர் கோயிங் டு சர்வ் த லார்ட், கடவுளுக்கு நீ என்ன பண்ண போற, சர்வீஸ் தான் பண்ண போற, அதனால அதை பத்தியே பேசாதன்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் அவளுக்கான ஒரு சப்போர்ட்டே, ஒரு மாரல் சப்போர்ட், அவ எதிர்பார்க்கிற ஒரு மாரல் சப்போர்ட் அவங்க அம்மா பக்கம் வந்து அவளுக்கு கிடைக்கவே இல்லை. This dismissal leads Janet to eavesdrop on conversations and realize that some women might prefer to be with other women instead of men. So இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகுறா, நான் நிறைய பேரை பார்க்குறா, வேற விஷயங்களும் கேள்விப்படுறா. அப்ப என்னன்னா, ஐயோ மென் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க பெண்களை, ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ ரிலேஷன் வித் விமன் இன்ஸ்டெட் ஆஃப் இன் ரிலேஷன்ஷிப் வித் மென் அப்படின்னு தான் கேள்விப்படுறாங்க. ஆனா கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு பெண்ணோடையே இருக்கலாம் சந்தோஷமான்ற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கிவிங் கிரேட் கன்ஃபியூஷன் டு ஜெய்னட். ஃபர்ஸ்ட் லவ் வித் மெலனி. இப்போ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் விமன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐல் கோ ஃபாஸ்ட். At 16, Janet meets Melanie, a young woman of her age. So 16 ஏஜ்ல பாருங்க, ஏஜ் வந்து 16 தான், ஏர்லி அடோலசன்ட் பீரியட் தான். அந்த டைம்லயே she has become a lesbian. Okay, they become close friends and Janet brings Melanie to church. Melanie's conversation to the faith brings joy to Janet's family and it allows Janet to visit her frequently under the guise of religious counseling. So ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா மெலனி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நேச்சுரலா கொஞ்ச நாள்ல மாறுது, அது லெஸ்பியன்ஸா மாறுறாங்க. ஆனா ஒரு விமன்ங்கிறப்போ அவங்க ஃபேமிலியில எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா ஷி ஹஸ் கன்வெர்டட் டு பென்டகோஸ்ட். இவ கூப்பிட்டு வந்து அவங்க ஃபெய்த்துக்கு மாறுறா. யாரு அப்படின்னு சொன்னா மெலனி. ஸோ ஃபேமிலி வந்து அவளை ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சந்தேகப்படவே இல்லை, இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சந்தேகப்படாம அவங்க 2 பேரையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷி ஆஃபன் கம்ஸ் டு ஹர் ஹோம். அவங்க அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வரல. Janet's mother mistakenly believes she is interested in a boy from church and advises her not to let anyone touch her. ஆனா ஜேனட் மதர் வந்து ஏதோ உங்களுக்கு ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு மட்டும் யோசிக்கிறாங்க. நீ ஏதோ யாரோடயோ நீ என்ன பண்ற, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம் ஒன் இன் த சர்ச் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரோ சர்ச்ல ஒரு பையனோட உனக்கு பழக்கம் இருக்குன்ற மாதிரி அவங்க மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு யாரையும் உன்னை தொட விடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. That same night, Janet and Melanie's friendship turns physical. They briefly worry that their relationship might be unnatural, but decide it must be acceptable since much of their connection centers around church activities and feel right to them. So அவங்க வந்து when they become lesbian, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 2 குழந்தைங்களுக்கும் பயம். So they are very young இல்லையா, 16 years தான் அவங்க 2 பேருக்கும். So they when they turn to become அவங்களோட அந்த affection வந்து when it's turned to be physical, அவங்களுக்கு அவங்க தங்களை லெஸ்பியனா உணர்றப்போ அவங்களுக்கு பயமும் கூட சேர்ந்து வருது. என்ன பயம் வருது, நம்ம ரொம்ப அன்நேச்சுரலா இருக்கும், நம்ம இயற்கைக்கு புறம்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. அவங்களுக்கு பயமும் சேர்ந்து வந்துருது. சர்ச் வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்காது அது இதுன்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம தான் காடுக்கு இவ்வளோ சர்வ் பண்றோமே, நம்ம செய்யறது எப்படி தப்பா இருக்கும்னு அவங்களே அவங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, கன்வின்ஸும் ஆகி சமாதானம் ஆயிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம லைக் பண்ண என்ன பண்ணுவோம், அதுக்கான சமாதானத்தை தான் தேடுவோம். ஸோ தட் இஸ் வாட் த கேர்ள்ஸ் ஆர் டூயிங் ஹியர். ஓகே, church reaction and denial. Janet's mother soon realizes the nature of her relationship with Melanie, identifying it as a lesbian. ஆனா ரொம்ப நாள் ஒரு விஷயத்த மூடி மறைக்க முடியாது இல்லையா, சோ கூடிய சீக்கிரம் வெளிப்பட்டுருது. சோ இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. The pastor labels them as under Satan's spell. உடனே அதை என்ன சொல்றாங்க, சாத்தானோட ஸ்பெல் இது, சாட்டனோட ஸ்பெல் இது அப்படின்னு மாய விளைவிச்சுட்டாங்க அவருக்குன்னு சொல்லிட்டு in front of the congregation and urges them to repent. அது காங்கிரிகேஷன் முன்னாடி அந்த சபை அந்த இதெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அவங்க எக்ஸார்சிசம் மாதிரி அதுல நடத்தி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து சாட்டனோட இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்பன்ட் பண்ணலாம் சொல்லி அது ரொம்ப அந்த குழந்தைங்கள ரொம்ப வேதனைக்குள்ளாக்குறாங்க. மெலனி quickly succumbs to the pressure and renounces their relationship. மெலனி என்ன பண்றா, அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம எல்லாத்தையும் ஒத்துட்டு நான் இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து she succumbing to the pressure, renounces the relationship. உடனே இனிமேட்டு நான் அந்த மாதிரி தவறுல ஈடுபட மாட்டேன்னு சொல்லிடுறான். But Janet refuses to give up on her love for Melanie, believing she can love both Melanie and God. ஆனா ஜேனட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல, இது வந்து நான் தப்புன்னு ஏத்துக்க மாட்டேன், ஐ லவ் போத் காட் அண்ட் மெலனி அப்படின்னுறாங்க. Okay, so Melanie is led away for prayer and guidance, but Janet is sent to home alone. அதனால மெலனியை மட்டும் அவங்க என்ன பண்றாங்க, பிரிச்சு வச்சிடுறாங்க. அவளை தானே she is loving only Melanie அப்படிங்கிறதுனால மெலனியை தனியா பிரிச்சு அவளுக்கு பிரேயர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஜேனட்டுக்கு தனியா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. சப்போர்ட் அண்ட் betrayal. ஓகே, அடுத்தது அவளுக்கான சப்போர்ட், அவளை ஏமாத்துற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அடுத்து தெரிஞ்சுக்க போறோம். Outside the church, Janet finds Miss Jewsbury, a neighbor, who takes her home and reveals that she and Elsie are also lesbians. So இந்த காங்கிரிகேஷன் சொன்ன ஒரு அந்த பெரிய சபை நடுவுல நிறைய மக்களுக்கு நடுவுல அந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கிறப்பதான் இந்த விஷயம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. போறப்போ இது வரைக்கும் அவள் லெஸ்பியன் யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க இருந்த ஒரு லெஸ்பியன் லேடி என்ன பண்றாங்கன்னா அவளை கூப்பிட்டு போயிடுறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஜேனட். மிஸ் ஜூஸ்பெரி ஹஸ் ஹோப் டு ப்ரொடெக்ட் ஜேனட் ஃப்ரம் கோயிங் த்ரூ வாட் ஷீ இஸ் நவ் எக்ஸ்பீரியன்சிங். மிஸ் ஜூஸ்பெரி ஒரு லெஸ்பியன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்துறாங்க, தப்பு இல்லைன்ற மாதிரி. ஏன்னா தட் நைட் மிஸ் ஜூஸ்பெரி மேக்ஸ் அன் அட்வான்ஸ் ஆன் ஜேனட், ஹூ டிஸ்லைக்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் பட் டஸ் நாட் ரெசிஸ்ட். அன்னைக்கு நைட்டே வந்து மிஸ் ஜூஸ்பெரிக்கும் ஜேனட்டுக்குமே ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வருது. ஜேனட்டுக்கு அவங்க வந்து she loved only Melanie, பட் இருந்தாலும் she did not resist அப்படின்னு போடுறாங்க. This confusing encounter leaves Janet struggling with feelings of both betrayal and self discovery. அப்போ அவளுக்கு ஒண்ணு புரிய வருது. அப்போ நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னா, நாட் ஓன்லி ஆன் மெலனி, நம்மளுக்கு எல்லா விமன் மேலேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ ஐ எம் அ லெஸ்பியன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் டிஸ்கவர்ஸ். ஓகே, தான் யாருன்ற அந்த உணர்தலும் வருது. பாரு அவ ஏமாத்திட்டா அப்படின்ற கவலையும் வருது மெலனி மேல. 2 days later, Janet falsely confesses and repents because she has been locked in a room without food and wants the punishment to end. ஆனா அவளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா,
வீட்டுக்கு போனோன்னே அந்த காங்கிரிகேஷன்ல நடந்த விஷயத்துக்காக அவங்க அம்மா அவளை கிட்டத்தட்ட 2 days சாப்பாடு இல்லாம ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துல ஜேனட் என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த தப்பை உணர்ந்துட்டேன், இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா காங்கிரிகேஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க, நான் அப்படித்தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து காடையும் நேசிக்கிறேன், மெலனியும் நேசிக்கிறேன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஜேனட். பட் இப்போ வந்து ஷி இஸ் அஃப்ரைட். அதுக்கு மேல அவளால கண்டினியூ பண்ற தைரியம் இல்ல நான் ஒத்துக்கிறேன்றாங்க. She learns where Melanie has gone and immediately goes to see her with the help of Miss Jewsbury. But by then Melanie has left and the area to attend university. So ஒரு வகை அந்த இது பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு வழியா மிஸ் ஜூஸ்பெரியோட ஹெல்ப்போட மெலனியை பார்க்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள மெலனியை அவங்க வேற எங்கேயோ யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. Returning to the religious community. After Melanie leaves and Janet appears to have repented, she engages in church activities, teaching and preaching, which pleases her mother. So, இப்போ வேற வழி இல்ல, she is again அந்த church actionsல இருக்கிறாங்க. Soon, however, she finds a new partner, Cathy, a recent convert to the church. So, Melanie போயாச்சு. திரும்ப இவங்க வந்து நான் வந்து ஒழுங்கா இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு சர்ச் ஆக்டிவிட்டிஸ்குள்ள தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. சீரியஸா தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. யாரு? ஜேனட். அவங்க மதர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த டைம்ல தான் இன்னொரு பார்ட்னர் அங்க வராங்க, கேட்டி. அவங்களும் ஒரு லெஸ்பியன். ஸோ இவங்கள டிஸ்கவர் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஜேனட். When Melanie briefly returns to Christmas, hoping to rekindle their relationship, Janet rejects her. இப்போ மெலனி ஏதோ கிறிஸ்மஸ் லீவ் வர்றப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இப்படி இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஜேனட் வந்து மெலனியை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, மெலனி later returns to announce her engagement to an army man, showing Janet that her first love is truly over. மெலனி என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. When Janet's relationship with Cathy is discovered, her mother forces her to leave home. அடுத்து கொஞ்ச நாள்ல கேட்டியோட ரிலேஷன்ஷிப்பும் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. ஜேனட்க்கும் கேட்டிக்கான ரிலேஷன்ஷிப். இந்த டைம் அம்மா பயங்கர கோபமாயி அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. Janet also decides to leave the church, but to protect Cathy from the church's exorcism practices, she tells them that her affair with Melanie has never ended and that Cathy had merely been helping her stay connected to Melanie. இப்போ என்னன்னா ஜேனட்டுக்கு வந்து இப்ப மெலனிய பண்ண மாதிரி இவளையும் செய்வாங்க. காங்கிரிகேஷன் முன்னாடி நின்று எக்ஸார்சிசம்னா அவங்க என்ன சொல்றாங்க, சாட்டன் தான் அவ உடம்புக்குள்ள போயிட்டான்னு சொல்லி பேயோட்டுற மாதிரி ஏதோ பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிக்கும் அந்த ட்ரபிள்லாம்னா அவளும் பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க மெலனி. அதனால என்ன சொல்றாங்கன்னா, கேட்டி எனக்கு சும்மா ஹெல்ப் தான் பண்ணா, மெலனி கூட நான் சேர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு கேட்டியை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி செய்யறாங்க. ஜேனட்டை அவளை காப்பாற்றவும் செய்யறாங்க. லைஃப் ஆன் ஹர் ஓன். ஸோ இதெல்லாம் நடந்துருது. இப்போ ஜேனட் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. நவ் ஆன் ஹர் ஓன், ஜேனட் ஃபைண்ட்ஸ் work as a funeral parlor and drives a ice cream truck, distancing herself from her family and former church community. So on her own, Janet இருக்காங்க. இப்போ தன்னோட ஒர்க் என்ன பாத்துக்கிறாங்கன்னா, ஃபியூனரல் பார்லரா தனக்கான ஒரு வேலைய கண்டுபிடிக்கிறாங்க. ஐ மீன் ஷி ஃபைண்ட்ஸ் ஜாப் அஸ் அ ஃபியூனரல் பார்லர். ஃபியூனரல் பார்லர்னா அந்த இறந்தவங்களை எல்லாம் அடக்கம் பண்றதுக்கு போது அவங்கள நீட்டா அந்த இதுல எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்ல எல்லாம் வச்சு பண்றப்போ அவங்கள நீட்டா இது பண்ணி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணி அவங்கள உள்ள வைக்கிற அந்த மாதிரி வேலைகள். ஓகே, அதுவும் ரிலேட்டட் டு அந்த ரிச்சுவல்ஸ் தான். அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ட்ரக். அது மட்டும் இல்ல, ஒரு ட்ரக் கூட டிரைவ் பண்றாங்க, ஐஸ்கிரீம் ட்ரக் டிரைவ் பண்றாங்க. டிஸ்டன்சிங் ஹர்செல்ஃப் ஃப்ரம் ஹர் ஃபேமிலி அண்ட் ஃபார்மர் சர்ச் கம்யூனிட்டி. இப்ப கம்ப்ளீட்டா சர்ச் கம்யூனிட்டில இருந்து வெளியே போறாங்க. அதே மாதிரி ஃபேமிலில இருந்து வெளியே போயிட்டாங்க. when Elsie Norris, a supportive figure from her church years, dies, Janet worlds collide. இப்போ திரும்ப இன்னொரு எப்போ இவங்க ஜேனட் வந்து அந்த பழைய வாழ்க்கைய ஆளுகளை சந்திக்கிறாங்கன்னா, எல்சி நாரிஸ்னு ஒரு லேடி, அவங்க வந்து சர்ச் கம்யூனிட்டியில அவங்க இருந்தப்போ ரொம்ப பழக்கமான ஒருத்தவங்க, அவங்க இறக்குறாங்க. அவங்க டெத்துக்கு போறப்பதான் இந்த பழைய ஆட்களை திரும்ப பாக்குறாங்க. கொலைட்னா இது சந்திச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. மோதிக்கிறது தான் கொலைட், இங்க வந்து சந்திச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம்.
She sees activity at Elsie's home while driving her ice cream truck, and her former church members are openly hostile to her. ஸோ அவங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் ட்ரக் ஓட்டிட்டு போறப்போ அங்க ஃபார்மர் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் அவளை பார்த்துட்டு அப்படியே முகத்தை சுளிக்கிறாங்க அவளை பார்த்து. Later, when Elsie's body arrives at the funeral parlor, Janet tries to excuse herself from involvement, but the parlor owner needs her help. இப்போ என்னன்னா அதனால பயந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்சியோட பாடி வந்து அவங்க ஃபியூனரல் பார்லருக்கு தான் வருது. அதெல்லாம் வந்து அந்த இது பண்ணணும், நீட்டா அந்த பாடியை வந்து கொண்டு போய் அவங்க அந்த இதுல வைக்கணும். ஓகே, ஸோ அந்த பாக்ஸ்ல வைக்கணும். ஸோ அதுக்கு அப்போ வந்து ஹெல்ப் இஸ் நீடட், ஒரு விமன்றதுனால ஹெல்ப் இஸ் நீடட். இவ கூட அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்த வேலை பாக்குறது அந்த ஃபார்மர் சர்ச் மெம்பர்ஸ்க்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சா கூட ஷி வாண்ட்ஸ் டு அவாய்ட். ஆனா அந்த பார்லர் மெம்பர்ஸ் எல்லாம் அவளை வம்ப எழுத்து நீ தான் செய்யணும்னு சொல்றாங்க. although it is awkward, she feels honored to contribute to Elsie's service in her own way. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த சுச்சுவேஷன், பட் எல்சிக்கு வந்து ஒரு ஹானரபிளா ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நினைக்கிறா. அவ எத்தனையோ நல்ல சர்வீஸ் பண்ணிருக்கா, அவளுக்கான ஒரு சர்வீஸா நினைச்சு இந்த வேலையை செய்யறா. Moving on, Janet completes school and takes a job in a mental hospital in large city. ஸோ ஜேனட் ஒன்றும் பெரிய வயசே ஆயில்லை, இது எல்லாமே 18-19 வயசுல தான் நடக்குது. ஸோ அவங்க ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஜாப் எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் ஷீ டிசைட்ஸ் டு விசிட் அவர் பேரண்ட்ஸ் ஃபார் கிறிஸ்மஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு கிறிஸ்மஸ்க்கு வர்றாங்க. அட் ஹோம் ஷீ ஃபைண்ட்ஸ் ஹர் மதர் அஸ் எக்ஸென்ட்ரிக் அஸ் எவர், தோ வித் அ ஃபியூ மாடர்ன் டெக்னாலஜிஸ். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வர்றாங்க, ஆனா அவங்க அம்மா சரியா ரிசீவ் பண்ணல, பட் இருந்தாலும் பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா கூட மாறவே இல்லை. அஸ் எக்ஸென்ட்ரிக் அஸ் எவர், முந்தி எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபெனட்டிக்கா அதே மாதிரி இருக்காங்க. இப்போ கொஞ்சம் என்ன மாறுதல் அப்படின்னு சொன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால நிறைய ரெக்கார்டர் அது இது, முந்தி ரேடியோ மட்டும் இருந்தது, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடா வீட்டுல இருக்கு. தி விசிட் கன்க்ளூட்ஸ் வித் நோ சிக்னிஃபிகண்ட் ரீகன்சிலியேஷன். ஆனா அவங்க அவளை திரும்ப வா அப்படின்லாம் ஒன்னும் சொல்ல, பெருசா ரீகன்சிலியேட் ஆகல. பெருசா அவங்க என்ன ஆகல அப்படின்னு சொன்னா சமாதானமாயி அவளோட சேர்க்கல. பட் ஜேனட் நரேட்ஸ் வித் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அஷ்யூரன்ஸ் அண்ட் பீஸ். ஆனாலும் ஜேனட் வந்து ரொம்ப அழகா கான்ஃபிடென்ட்டா அவங்களோட நரேஷன் இருக்கு. As the novel ends, there is a feeling that Janet has come to terms with her past and found a sense of personal identity reflected in the fairy tales interwoven throughout her story. Okay, so அவ பாஸ்ட் நினைச்சு பாக்குறா, தன்னோட அந்த லைஃப் ஸ்டைல்லாம் நினைச்சிட்டு அதுக்காக அவ ஃபீல் பண்ணவே இல்லை. ஓகே, ஐ ஹவ் பீன் சோ, அதனால என்ன, அது ஒன்றும் தப்பே இல்லை, இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஏத்துக்கிற பக்குவம். ஏன்னா ஊரே ஒதுக்கி வைக்குது, அவ கூட யாருமே பேச மாட்டாங்க, ஒரு டெட் பாடிக்கு அவ மரியாதை செய்யறத கூட அங்க இருக்கிறவங்க விரும்பல. சோ அந்த அளவுக்கு ஒரு மார்ஜினலைஸ்ட் ஒரு விஷயத்த இருந்தா கூட ஷி இஸ் ரெடி டு அக்செப்ட் ஹர் ஓன் ஐடென்டிட்டி அப்படிங்கறத நம்ம இந்த நாவலோட முடிவுல தெரிஞ்சுக்கிறோம். சோ இது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்கவரி நாவல் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம். ஜேனட் அல்டிமேட்லி ஃபைண்ட்ஸ் பீஸ் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இன் ஹர் இண்டிபெண்டன்ஸ். சோ அவ தனியா இருக்கிறா, சந்தோஷமா இருக்கிறா, பீஸ்ஃபுல்லா இருக்கா, செல்ஃப் அக்செப்டன்ஸ் அவளுக்கு வந்துருச்சு. நான் இப்படித்தான், அதுக்கு என்ன இப்போன்ற மாதிரி ஒரு தைரியம். ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹர் பாஸ்ட் அண்ட் ஹோல்ட்ஸ் நோ bitterness or no regret towards it. தன்னோட பாஸ்ட் நினைச்சு அதுக்காக அவ வேதனைப்படவே இல்லைன்னு சொல்றாங்க. Her relationship with her mother remains strained but no longer defines her. அம்மாவோட அவளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுதான், ஆனா அவ இப்போ அவளை ஆக்கிரமிக்கல, அவங்க அம்மா அவளோட லைஃப ஆக்கிரமிக்கல அப்படின்னு சொல்றாங்க. Janet feels free to live as her true self beyond the church's control. சர்ச் மாதிரி எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அவங்க மதரோட அஃபெக்ஷனோ எதுவுமே அவளை கண்ட்ரோல் பண்ணல. ஓகே, ஷி இஸ் லிவிங் ஹர் ட்ரூ செல்ஃப். அவளுக்கு எப்படி வாழ பிடிச்சிருக்கோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஷி மூவ்ஸ் ஃபார்வர்ட் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் அ கிளியர் சென்ஸ் ஆஃப் ஹூ ஷி இஸ். அப்போ ஒரு ஸ்ட்ரென்த்தோட, ஒரு கரேஜோட, நான் இப்படித்தான் வாழ்றேன், அது வந்து இட் இஸ் குவைட், என்னோட பல சரௌண்டிங் என்ன இப்படி மாத்திருச்சு, அதனால என்ன, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி தைரியமா ஒரு ஸ்ட்ராங்கா தன்னை புரிஞ்சுட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஜேனட். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நாவல் ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட். ஸோ டைட்டிலே வந்து அதுதான், ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரஞ்சஸ் மட்டும் பழங்கள் இல்லை, ஏன்னா ஆப்பிள் ஆரஞ்சு தான் பொதுவாக அவங்களாம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே ஆப்பிள் ஆரஞ்சுன்பாங்க இல்லையா, அதனால அது மட்டும் பழங்கள் இல்லை, எல்லாமே பழங்கள் தான், நிறைய பழங்கள் இருக்கு உலகத்துலன்னு சொல்ற மாதிரி. அதாவது பெண்கள்லாம் ட்ரெடிஷ்னலான லைஃப் மட்டும்தான் வாழணும் இல்லை, இப்படி வந்து அன்நேச்சுரலா கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஒரு தீமை சொல்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் கொடுக்குற மாதிரி தான் அந்த இன்டர்பிரிட்டேஷனை நம்ம டைட்டில் இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்க முடியும். ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட்னா அது எப்படி சொல்லலாம்? ஆரஞ்சஸ் மட்டும் பழங்கள் அல்ல அப்படிங்கிறதான் சொல்றோம். அப்போ இப்படி மட்டும்தான் இருக்கணும் லைஃப்லாம் எதுவும் கிடையாது, எப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம குவேர்னஸ் தியரிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் குவேர்னஸ் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். So like and subscribe my channel for more such videos. Thank you for watching.